ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் லிமிட்டடோட செய்திகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதில் என்ன பார்க்க போகிறோம்னா, சில அனலிஸ்ட் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்காக 2024 இந்த ஸ்டாக்கை ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. பாயிண்ட் நம்பர் 2 என்ன பார்க்குறோம்னா, கவர்மெண்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு என்னென்ன நன்மை இருக்குது. பாயிண்ட் நம்பர் 3, இந்த ஸ்டாக்கோட டார்கெட் ப்ரைஸை சில அனலிஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. அதாவது 1 இயரில் இவ்வளோ ரேட்டு போகும், அதாவது 5 இயரில் இவ்வளோ ரேட் போகும், 10 இயரில் இவ்வளோ ரேட் போகும்னு அனலிஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. அந்த டீட்டெயில்ஸை பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 4, ஓஎன்ஜிசி கம்பெனியோட ப்ரொஃபைலை பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 5, இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து இந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அதோட ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் எப்படி இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோன்னா, 268 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ரேட்லேருந்து இதோட டார்கெட் ப்ரைஸை சில அனலிஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. அந்த சார்ட்டை நான் இந்த ஸ்லைட்ஸோட காட்டுறேன் பாருங்கள். அதாவது 1 இயரில் 329 ரூபாய்க்கு வரைக்கும் போகுன்னு சொல்லப்படுகிறது. 5 இயரில் 480 ரூபாய், 10 இயரில் பார்த்தீங்கன்னா 668 வரைக்கும் போகலான்னு சில அனலிஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ்லேருந்து, அதாவது 268 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அதுக்கு 1 இயர் ரிட்டர்ன் நமக்கு 22% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ப்ராஃபிட் 2,318 ரூபாய் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 5 இயரில் ரிட்டர்ன் 79%, அரௌண்ட் நமக்கு 8,056 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 10 இயரில் ரிட்டர்ன் 149, அரௌண்ட் 15,200 ரூபாய் ப்ராஃபிட் வர நமக்கு வாய்ப்பு இருக்குது. 10 இயர் வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிக்கலாம். கீழே இறங்கினாலும் மேலே ஏறினாலும் கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா 10 இயர் வரைக்கும் உங்களுக்கு 15,200 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இந்த ஸ்டாக்கோட கம்பெனி டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஓஎன்ஜிசி நிறுவனம் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம். இந்த கம்பெனி ஜூன் 23, 1993 ஒருங்கிணைக்கப்பட்டதாகவும் இது ஒரு இந்திய பொதுத்துறை பெட்ரோலிய நிறுவனமாக சொல்லப்படுகிறது. இது ஃபார்ச்சூன் குளோபல் 500 நிறுவன தர வரிசையில் 152வது இடத்தை பெற்றுள்ளது. இது இந்தியாவில் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் 73%, இயற்கை எரிவாயு உற்பத்தியில் 81% பங்களிக்கிறது. இது இந்தியாவில் அதிக லாபம் ஈட்டும் நிறுவனமாக செயல்படுகிறது. இது ஆகஸ்ட் 14, 1956 ஒரு ஆணையமாக அமைக்கப்பட்டு இந்திய அரசாங்கம் இந்நிறுவனத்தில் 60.41% பங்கினை வைத்திருப்பதாகவும் செய்தி சொல்லப்படுகிறது. இந்த எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் இந்திய அரசில் பொதுத்துறை நிறுவனங்களில் மகாரத்தினம் என்ற மதிப்பை பெற்றுள்ளதாகவும் செய்தி சொல்லப்படுகிறது. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டம், இந்தியாவில் உள்ளதா சொல்லப்படுகிறது. இதோட தொழில் எண்ணெய் மற்றும் எரிவாயு. இவங்களுடைய மொத்த சொத்துக்கள் 2018 2,18,976 கோடியாக உள்ளது. 2021 இவங்களுடைய மொத்த பணியாளர் 30,105. 2018 இவங்களுடைய வருமானம் 92,813 கோடியாக உள்ளது. அரபிக்கடலில் ஓஎன்ஜிசி எண்ணெய் எடுக்கும் அமைப்பு முறை இதை கொடுத்துருக்காங்க. இதை காட்டுற பார்த்துக்கோங்க. மும்பை கடற்கரையில் ஓஎன்ஜிசியில் ஹெச்ஏஎல் துருவ ஹெலிகாப்டர் பறக்கிற காட்சி இதில் கொடுத்துருக்காங்க. குளோபல் லெவலில் இவங்களுடைய பட்டியலை சொல்லியிருக்காங்க, அதாவது தர வரிசைகள். ஓஎன்ஜிசி ஃபோர்பஸ் இதழ் மூலமாக அவர்களது 2027 ஆண்டுக்கான ஃபோர்பஸ் குளோபல் 2000 பட்டியலில் 198வது தரவரிசை பெற்றுள்ளதாகவும், ஓஎன்ஜிசி 2008 ஃபார்ச்சூன் குளோபல் 500 நிறுவன பட்டியலில் இந்த நிறுவனம் 335வது இடத்தை பெற்றுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இவங்களோட உற்பத்தி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஹைட்ரோ கார்பன் விண்வெளியில் ஓஎன்ஜிசி தனது தலைமையை தக்க வைத்ததற்காக ஹைட்ரோ கார்பன் பாதுகாப்பை வழங்கவும் அதன் வலுவான உற்பத்தி வளர்ச்சி வீதம் 4-5% அடையிறதுக்காக ஓஎன்ஜிசி இந்தியாவில் ஹைட்ரோ கார்பன் நுகர்வில்
அதன் பங்கை தற்போது வந்து 22% 27% உயர்த்துள்ளது. எரிசக்தி வீகம் 2040 மூலம் ONGC வந்து 2040 ஆண்டுக்குள் அதன் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வயல்களில் இருந்து இரட்டிப்பாக்க இலக்கை நிர்ணயித்துள்ளதாக செய்தி சொல்லப்படுகிறது. இவங்களுடைய தயாரிப்புகள் அதாவது ப்ரொடக்ஷன் பார்த்தி இப்போ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இருக்க ப்ரைஸில் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க போகலாம். இப்போ இந்த ஸ்டாக்கை ஸ்க்ரீனர் மூலிமா நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் வாங்க. ONGC ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 3,37,214 கோடியாக இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் என்னன்னா இந்த கம்பெனியோட மொத்த வேல்யூவேஷன் தான் மார்க்கெட் கேபிட்டல் சொல்லுவாங்க. இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 268 ரூபாயாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 246. புக் வேல்யூ விட கொஞ்சம் தான் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் அதனால நம்ம இந்த ஸ்டாக்கை ஒரு அண்டர் வேல்யூவேஷன் ஸ்டாக்காக தான் நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புக் வேல்யூ விட கரண்ட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது. அதாவது 246லேருந்து 268 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா நல்ல டிவிடெண்ட் ஈல்டாக இருக்குது. அதாவது 4.20% இயர்லி. இதோட இண்டஸ்ட்ரி பியை விட ஸ்டாக் பிஇ கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சீப் ரேட்டில் கிடைக்கிது. அதாவது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கிது. இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 16.8, ஆனால் ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 7.35. எப்பயுமே ஸ்டாக் பிஇ வந்து கம்மியாக இருக்கிறதா நமக்கு நல்லது. அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்டாக் மூலிமா நமக்கு வரக்கூடிய லாபம் வந்து அதிகமாகும், ரிஸ்க்கும் நமக்கு கம்மியாகும். ஏன்னா ஸ்டாக் பிஇ அதிகமாக இருந்துச்சுன்னா சில ஸ்டாக் வந்து ஏறும்போது ரொம்ப அதிகமாக ஏறும், இறங்கும்போது ரொம்ப அதிகமாக இறங்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஸ்டாக் பிஇ வந்து இண்டஸ்ட்ரி பிஇயை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான ரேட்டில் வாங்குறது நல்லது. இந்த ஸ்டாக்கை பிஎஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ONGC ஸ்டாக்கோட பிஎஸ் கம்பெனி என்னன்னா ஆயில் இந்தியா, இந்தியன் ஆயில் எக்ஸ்ப்ளோர், ஏசியன் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய 7 ஸ்டாக் வந்து பிஎஸ் கம்பெனியில் இருக்குது. இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டை செக் பண்ணலாம். குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து டிசம்பர் 2020லேருந்து டிசம்பர் 2022 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்கு. ஆனால் டிசம்பர் 2022லேருந்து டிசம்பர் 2023 செக் பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணிக்கலாம். 1,69,213 கோடியிலேருந்து 1,65,669 கோடியாக குறைந்துள்ளது. அதாவது 4,000 கோடி வந்து சேல்ஸ் வந்து கம்மியாயிருக்கு. அடுத்ததா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுமே வந்து போன இயரோட இந்த இயர் வந்து கம்மியாயிருக்கு. அதாவது 21,867 கோடியிலேருந்து 20,024 கோடியாக குறைந்துள்ளது. இவங்களுடைய அதர் இன்கமும் அதிகமாக இருக்குது. போன இயரோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது, 4,130 கோடியாக காட்டியிருக்காங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்லாம் என்னென்னா இவங்களுக்கு டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி உள்ள லாபத்தை தான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸுமே போன இயரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து போன குவார்ட்டரில் 11,665 கோடியிலேருந்து 10,748 கோடியாக குறைந்துள்ளது. பிஎல்எல் செக் பண்ணோம்னா இவங்களோட சேல்ஸ் வந்து இயர்லி வந்து க்ரோத் ஆகிட்டே தான் வந்திருக்கு. அதாவது இப்போ டிடிஎம் பார்த்தீங்கன்னா 6,40,333 கோடியாக இருக்குது. டிடிஎம்லாம் என்னென்னா இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட லாஸ்ட் 4 குவார்ட்டரை ஆட் பண்ணக்கூடிய வரக்கூடிய அமௌண்ட்டு தான் டிடிஎம்னு இங்கே பிஎல்எல்லில் காட்டுவாங்க. இவங்களோட ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட்டும் நல்லாயிருக்கு. பிஎல்எல்லில் இயர்லி வந்து க்ரோத் ஆகிட்டே தான் வந்துட்டுருக்கு. அதர் இன்கம் ஆனால் இதில் பரவாயில்ல. பிஎல்எல்லில் டிடிஎம்மில் 5,650 கோடியாக தான் இருக்குது. இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்கு. இப்போ டிடிஎம் வேல்யூ எவ்வளோனா 50,386 கோடியாக இருக்குது. இப்போ பேலன்ஸ் ஷீட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்லாம் என்னென்னா இந்த கரண்ட்டு டோட்டல் லைபிலிட்டிஸும் டோட்டல் அசட்டும் பேலன்ஸ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு ஷீட்டு தான் பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லுவோம். இந்த கம்பெனியோட ஈக்விட்டி கேபிட்டல் அவங்களோட ஈக்விட்டி கேபிட்டல் எவ்வளோனா 6,290 கோடியாக இருக்குது. அதாவது மார்ச் 2012லேருந்து செப்டம்பர் 2023 இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இவங்களோட ஈக்விட்டி கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 2,000 கோடி மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
இவங்களோட ரிசர்வும் பார்த்தீங்கன்னா மார்ச் 2012 1,32,161 கோடியாக இருந்தது இப்போ செப்டம்பர் 2023 3,03,337 கோடியாக அதிகரித்துள்ளது. ரிசர்வ்லாம் என்னன்னா அந்த கம்பெனி வைத்திருக்கக்கூடிய மொத்த கேஷ் அமௌண்ட்டு தான் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாரோவிங்ஸ்லாம் அந்த கம்பெனியோட கடன், அவங்க வாங்கியிருக்கக்கூடிய கடன், அதான் பாரோவிங் சொல்லுவாங்க. பாரோவிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதாவது 1,43,496 கோடியாக இருக்குது. இந்த கம்பெனியோட ஃபிக்ஸ்டு அசட்லாம் என்னென்னா அந்த கம்பெனியோட சொத்துக்கள், அதாவது பிளான்ட்டு, மெஷினரி, லேப்டாப், டைப்ரைட்டர் மிஷின், அதை தான் ஃபிக்ஸ்டு அசட்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனியோட ஃபிக்ஸ்டு அசட் எவ்வளோ இருக்குன்னா 3,08,050 கோடியாக இருக்குது. இந்த கம்பெனியோட டோட்டல் அசட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2023 6,69,082 கோடியாக இருக்குது. டோட்டல் அசட் அதிகமாக தான் இருக்குது. பரவாயில்ல, இந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது கேஷ் ஃப்ளோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிலாம் என்னென்னா இந்த கம்பெனி ரன் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் மூலிமா அவங்களுக்கு வரக்கூடிய கேஷ் தான் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அது மூலிமா வரக்கூடிய லாபத்தை தான் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. மார்ச் 2023 இவங்களுடைய கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி 84,211 கோடியாக இருக்குது. அதாவது இயர்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்கு. அது நமக்கு ஒரு நல்ல விஷயம். கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிலாம் என்னென்னா இந்த கம்பெனி வெளியில் வேறு எதுலையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கக்கூடியதான் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு நெகட்டிவ்லாம் காட்டியிருக்காங்க. அப்போ இது நல்ல கம்பெனியில் தான் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸை பார்க்கலாம். ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா மார்ச் 2021 60.41% இருந்தது. டிசம்பர் 2023 58.89%, அதாவது 2% மேலே குறைந்துள்ளது. இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. எஃப்ஐ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அதிகரித்திருக்கு. அதாவது மார்ச் 2021 8லேருந்து டிசம்பர் 2023 9.20%, அதாவது 1.25% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிஐ ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 18.73% இருக்கு. கவர்மெண்ட் 10.30% ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. பப்ளிக் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வச்சுருக்காங்க, 2.89%. நம்பர் ஆஃப் டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 15,88,564 பேர் இருக்காங்க. இவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்லாம் இதில் போய் நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2023, 2022, 2021. இந்த கம்பெனியோட பிஇ பார்த்தீங்கன்னா மற்ற பிஎஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நமக்கு அண்டர் வேல்யூவேஷன் தான் கிடைக்கிது. அதாவது 7.35 தான் இருக்குது பிஇ பார்த்தீங்கன்னா. இவி பை எபிட்டா 3.92 இருக்குது. இவி பை எபிட்டா தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. புக் வேல்யூமே பார்த்தீங்கன்னா மற்ற பிஎஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் நமக்கு கிடைக்கிது. அதாவது 1.09. டெப்ட்டும் நல்லா இருக்குது, 0.46. டெப்ட்லாம் அந்த கம்பெனியோட கடல் தான் டெப்ட் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 14.13. ஆர்ஓஇயும் பரவாயில்ல. ஆர்ஓசிஇ 13.92. அதுவுமே பரவாயில்ல. கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1% இருக்குது. ப்ரைஸ் டு சேல்ஸ் நம்ம மற்ற பிஎஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அண்டர் வேல்யூவேஷன் தான் நமக்கு கிடைக்கிது, 0.53 இருக்குது. அதாவது கடந்த 1 இயரில் இந்த ஓஎன்ஜிசி ஸ்டாக் 152 ரூபாயிலேருந்து இப்போ 268 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கை லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணணுன்னா ஏதாவது கரெக்ஷன் வரும்போது கன்சிடர் பண்ணலான்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும். எல்லோரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் எதாவது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இல்லை உங்களுக்கு பிடிச்சதுலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.